ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம 178வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடும் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இந்த வீக் நம்ம ஃப்ரைடே பாட்காஸ்ட் போடலை. டிஎம்லேயே இன்ஸ்டா டிஎம்மில் பாட்காஸ்ட், அதே மாதிரி அந்த ஃப்ரைடே போட்ட வீடியோலையும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க பாட்காஸ்ட் தான் ஃப்ரைடே போடணும்னு. ரீசன் நம்ம ட்ராவலில் இருந்தோம் நிறைய ஷூட்டில், அதனால் எடுக்க முடியல. அதனால் அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆசிரியர் சண்டே நம்ம பாட்காஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு 7:20 எங்களை ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு சனிக்கிழமை, ஆமாம் சாட்டர்டே 26 7:20 நைட்டு 7:20 பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக 2 EV ஹேரியர் EV லான்ச் ஆச்சு, கிளாவிஸ் EV லான்ச் ஆச்சு. நம்ம டிரைவுக்கு போயிருந்தோம். அடுத்து ஒன்று நம்ம போகல ட்ரைபர். அதை பற்றி நிறைய பேர் நமக்கு மெசேஜ் அனுப்பி, அது நம்ம போகாததை ஒரு குறையா சொன்னாங்க. நம்ம ஏதோ அவாய்ட் பண்ணோம்னு சொல்லி அதையும் பேசுவோம். ட்ரைபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முதல்ல நம்ம மோட்டோ ஃபேமோடைய ஈகர்னஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னன்னா, அந்த ஸ்கோடாவுடைய ஒர்க் ஷாப் கண்டென்ட் போட்டதுலே நீங்கள் எந்த வீடியோவை என்னைக்கு வேணாலும் போடுங்க, ஃப்ரைடே பாட்காஸ்ட் போடலைன்னா பெரிய பிரச்சனை நடக்கும்னு எனக்கு டிஎம்ல ஒரு அன்பர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அதாவது அந்த கான்செப்ட் எங்களுக்கு புரியுது. நாங்களும் தேர்ஸ்டே கொல்லம் போயிருந்தோம். கொல்லம் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போயிருந்தோம். நாங்கள் காரில் எடுக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணோம். ஆனால் அந்த டே ஃபுல்லாக மழை, ரெயின். அப்போ அந்த மழையிலெல்லாம் வீடியோ எடுக்கிறது வாய்ப்பில்லை. இன்னொன்று, கொல்லமில் NH66ஓட வேலை நடக்குது. அதுக்கெல்லாம் அன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் எடுத்தோம்னா ரோடு ஸ்ட்ரைட்டாக இருந்தது, எடுத்தோம். இது டிஸ்ட்ராக்ட் ஆகும், எடுக்க முடியாது. கேரளாவில் இனி கேமரா வச்சுருந்து பிரச்சனையான திருப்பி வீட்டுக்கு வர முடியாது, அப்படி நிறைய ப்ராப்ளம். அதனால் எடுக்க முடியல. இனிமேல் நாங்கள் மேக்ஸிமம் ஃப்ரைடேஸ் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சிச்சுவேஷன் இல்லைன்னா சண்டேயாவது வரும், சண்டே போட்டோம். ஓகே, முதல்ல ட்ரைபருக்கு வரேன். 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் நியாயமான கமெண்ட். ஏன்னா நம்ம ஏதோ லோ காஸ்ட் கார்ன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணது மாதிரியும், நம்ம பர்பஸ்ஃபுல்லி போகாத மாதிரி அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்த மீடியா டிரைவ்ஸ் ஹேப்பன் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பிஆர்ஸ் இருப்பாங்க. அந்த பிஆர்ஸ் எய்தர் டைரெக்டாக நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகிறது வாய்ப்பு கம்மி, நம்ம அவங்க கிட்ட இன்ட்ரொடியூஸ் ஆகும், நம்ம பிராண்டை சொல்லுவோம், இல்லை நம்மளை யாராவது ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணணும், நம்மளை ஒரு மீடியா டிரைவுக்கு கனெக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபேக்டாக பார்த்தீங்கன்னா ரெனோ கூட இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு கனெக்டே கிடைக்கல. இது வாரது நமக்கு தெரியாது, லிட்ரலி நமக்கு தெரியாது. நாங்கள் கிளாவிஸ் EVயோட டிரைவ் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் இந்த டேல இப்படி ஒரு ஈவெண்ட் ரெனோ அது டூ லேட். இத்தனைக்கும் நாங்கள் பிங்க் பண்ணோம், ஆனால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏன்னா அது ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எதுவும் நடக்காது. ஆமாம், அது ஒரு லாங் ப்ராசஸ். நம்மளை அவங்க மல்டிபிள் மெயில் எஸ்கலேஷன் இருக்கும், அவங்க நம்மளை அக்ரி பண்ணணும், அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால தான் நாங்கள் போகலையே தவிர நாங்கள் அவாய்ட் பண்ணுற லெவலுக்கெல்லாம் நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம். ஓகே, இப்போ ட்ரைபர் உண்மையிலே நாங்கள் கண்டென்ட் பண்ண அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு ரீசன் இருக்கு. அது அவாய்டுன்னு சொல்றத வரைக்கும் ஓகே, அதுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் வரட்டும். ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் பண்ணது கரெக்ட். ஃபர்ஸ்ட்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அந்த டைம். அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. ஏன்னா ட்ரைபர் வாங்கின புதுசுல இருந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கன்சியூமர் சைட்ல இருந்து, மோட்டோஃபேம் சைட்ல இருந்து வந்தது என்னன்னா, இந்த காருக்கான என்ஜின் இது கிடையாது, 72 PS 96 நியூட்டன் மீட்டர் கண்டிப்பாக கிடையாது, கொஞ்சம் கூட பெட்டரான ஒரு என்ஜின் வேணும். அது டேனியோட ஃப்ரெண்டோடைய காரை அவங்க விற்றாங்க. இல்லை கரெக்டு தானே? அந்த டைம்ல இருந்தே நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, மேக்னைட்டில் ஆல்ரெடி 100 PSல 160 நியூட்டன் மீட்டர் அண்ட் 152 நியூட்டன் மீட்டரில் டர்போ இருக்குது, CVT இருக்குது. ECRன்னு சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த ஆட்டோமேட்டிக் AMT அங்கே ECR தானே, EASY -Rன்னு இருக்கும், -Rன்னு இருக்கும். அந்த ECR இன்னும் ஸ்லக்கிஷாக இருக்கும். நம்ம மேக்னைட்லேயே அதை மேக்னைட்டோட ரிவ்யூவில் அது ஸ்லக்கிஷ்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி ட்ரைபர் மாதிரி ஒரு 5+2க்கு எப்படி செட் ஆகும்? ஆனால் ட்ரைபருடைய அந்த ட்ரைபுன்னு சொல்லக்கூடிய சீட்டிங்கை பற்றியெல்லாம் நமக்கு எந்த நெகட்டிவ் ஒப்பீனியன் கிடையாது. லுக்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட், அதெல்லாம் நாங்கள் நெகட்டிவாக பேசுகிறதே கிடையாது. உண்மையிலே இந்த லான்ச் நடக்கும்போது நானும் அன்னைக்கு நம்ம இங்கே வெளியே டிராவலர் தான் காரில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது முதல்ல நான் பார்த்ததே கீழே பார்த்தா அதே என்ஜின் தான். அப்போ அந்த என்ஜினில் ஒரு அப்டேட் இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு 100% ஒரு இதுக்கு வரல.
ஆல்ரெடி இருக்க இப்போ 1.2 லிட்டராக இருந்தாலும் 1.5 லிட்டர் இருந்தாலும் ஆல்ரெடி இருக்க நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் எல்லாமே கொஞ்சம் இந்த மிட் ரேஞ்சு பிடிச்சிட்டு தான் வரணும் இப்போ. ஆமாம், அதுலேயே வந்து மறுபடியும் ஆல்ரெடி லைட்டாக ஸ்லக்கிஸாக இருக்க என்ஜினை வந்து திரும்ப ஒரு டர்போ லான்ச் பண்ணியிருக்கணும். அவங்க கண்டிப்பாக அந்த RXZ சொல்லக்கூடிய வேரியண்ட்ல ஒரு டர்போ வச்சிருக்கலாம். இல்ல அந்த வண்டிக்கு இப்ப 7 பேரை புல் பண்ணியதுக்கு எப்படி அந்த என்ஜின்? கண்டிப்பா அது நீங்க அதை ஓட்டும் போதே நமக்கு தெரியும். அது டிசர்வ்ஸ் பெட்டர் என்ஜின், டிமாண்ட்ஸ் மோர் பவர் அண்ட் டார்க்குன்னு சொல்லக்கூடியது தெரியும். நம்ம ஜிஎஸ் வந்து போயிருந்தார். ஜிஎஸ் கிட்ட நைட்டு நம்ம கொல்லம்ல இருந்து வந்து நான் ஆப்டிஷியன் பார்க்குறதுக்கு அங்கே போயிருந்தேன். அப்போது ஜிஎஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அந்த கேப்பில் நான் டோக்கன் எடுத்துகிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிஎஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது ஜிஎஸ்கிட்டே கேட்டேன், நீங்கள் வந்து அங்கே கேட்டிங்களா, ஏன் வந்து அவங்க கொடுக்கல? அப்போ அங்கே எல்லாருக்கும் இருந்த ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு 6.5 lakhs அதை எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி ஓகே, டாப் ஆஃப் த லைனை வந்து வச்சிருக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து லார்ஜ் ரெனோ, நான் எப்படி பார்க்குறேன்னா ரெனோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ரூபினோட ஃப்ளூயன்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். ஃப்ளூயன்ஸை வந்து யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா அந்த ப்ராடக்ட்? அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம அதை கண்டென்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு கொடு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோலியஸ் பற்றி நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். 4x4 இருந்த அந்த காலகட்டத்தில். அப்புறம் டஸ்டர் வந்து ரெனோடைய ஃபேஸை டோட்டலாக மாற்றின ப்ராடக்ட். டஸ்டருக்கு கூட கேப்சர் இருந்தது. லோகனை கூட நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை தான் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து ரெனோடைய ஷேப் என்னன்னா, லார்ஜி இருந்த காலகட்டத்தில் 85 PS வந்து இருந்தது. அதே மாதிரி 110 PS டஸ்டரில் இருந்த என்ஜினை லார்ஜியில் ஸ்டெப்வேன்னு சொல்லி ஒரு டாப் ஆஃப் த லைனில் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர் ஜாப், ஒரு அலாய் வீல் எல்லாம் போட்டு ப்ரீமியமாக இருக்கும். அது எனக்கு ஞாபகம்னா மிஸ்டர் அனில் கபூர் வந்து அதுக்கு ஆடுக்கு வருவார்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஆடெல்லாம் கொடுத்தாங்க அந்த பீரியட். அப்போ ரெனோ வந்து அந்த டைமில் வந்து ஒரு ப்ரீமியம் மேனுஃபேக்சராக இருந்து இன்னைக்கு அவங்க வந்து அந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சர்க்கிளுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு டர்போ வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய சேம் என்ஜின் தான் கைகரில் இருக்குது, இதில் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அதனால நாங்கள் கண்டென்ட் பண்ணுவோம், ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகலை இந்த ப்ராடக்ட்ல, இல்லையா? டிரைவ் பண்ணிட்டு பேசுவோம். ஓகே, டிரைவர்னு எப்படியும் டீலர்கிட்ட கேட்கணும், வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணலாம். அதுக்காக தயவு செய்து வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணோம்னு நினைக்காதீங்க. இதுதான் இதோடைய ஃபேக்ட். இனி அந்த பிஆர் கிட்ட நம்ம இனி மல்டிபிளா திருப்பி நம்ம லிங்க் ஆகும். மேபி டிரைவுக்கு கூப்பிட்டா போகலாம். அதான், ஏன்னா டிரைவுக்கும் தானே அதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஏன்னா எப்பவுமே இது லிங்க்டாக தானே இருக்கும். இன்னொன்று, ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க கூட ஒரு ரேப்போல இருக்கும்போது புதிய இன்வைட்ஸை வந்து ஸ்லோவாக தான் எடுப்பாங்க. இது எதுவுமே வந்து ஆக்சுவலி என்னன்னா, நம்ம அவங்க கிட்ட கம்பல் பண்ணி எதையுமே இன்வைட்டை வாங்கவே முடியாது. அவங்களா பார்த்து இன்வைட் பண்ணாதான் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதான் இதோடைய ஸ்டோரி. அது ஏன்னா இது வந்து ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ல ஆப்ரேட் ஆகுறது. அவங்க நம்மளுக்கான டிராவல் அண்ட் ஸ்டே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம அவங்களுடைய அந்த அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிடணும். நம்ம கண்டென்ட்டை பார்த்துட்டு கூப்பிடியாது. அதான் இது பார்த்துட்டு அந்த வீடியோல கூட ரொம்ப இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை. இல்லை, அந்த வீடியோலையும் என்ஜினை பத்தி நம்ம பேசி இவ்வளோத்தையும் பார்த்தா கூட மாட்டாங்க, இவ்வளவு பார்த்தா இன்னைக்கு கூட மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, நமக்கு அது ஒரு மேட்டர் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறதுதான். எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் கோடியாக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ டிலே பண்ணி பண்ணோம். ஆனால் கண்டென்ட்டை வந்து நம்ம இப்போ நான் வீட்டில் உட்காந்து நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நம்ம அதில் உள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். அந்த ப்ரீமியம் பையர்ஸுக்கான பாயிண்டர்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக அதில் பேசியிருக்கோம். அப்போ நம்ம லேட்டாக இது பண்ணாலும் அவ்வளோ தூரம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் நமக்கு வெஹிக்கிள் கிடச்சிது. அது மாதிரி பண்ணக்கூடியது தான். அடுத்த ப்ராடக்ட் ஹேரியர் ஈவி பொறுத்தவரையில் நம்மளுடைய கண்டென்ட்ல இருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ். நான் ஒரு 3-4 நாளாகவே வந்து கன்சல்டிங் பேசுகிறதுல நிறைய பேருக்கு இந்த ஹேரியர் வர்சஸ் 9 கம்பேரிசன், ஹேரியருடைய மார்க்கெட் இம்ப்ரெஷனும் நம்ம ரிவ்யூலையும் ஸ்லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கிறத பற்றி எல்லாருக்கும் ஒரு கன்சர்ன் இருக்குது. நம்ம அதை ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டாக பேசுவோம். எப்படின்னா, ஹேரியர்.ஈவின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பொதுவாக பண்ணுற ஒரு லான்ச் ஈவெண்ட்டோடைய ஒரு ஸ்டைல் இல்லாமல் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப க்யூரேட்டடாக கரெக்டாக பண்ண ஒரு லான்ச் ஈவெண்ட். நம்ம தானே இதுக்கு போனோம், அன்வீலிங்க்கு போனோம். அன்வீலிங்கோடைய சினாரியோ வந்து எப்படின்னா, ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருந்தது. எப்படின்னா, டாட்டா வந்து பெருசாக இன்ட்ராக்ஷனுக்கு ஸ்கோப் கொடுக்க மாட்டாங்க தானே.
இதில் வந்து அந்த மிஸ்டர் ஆனந்த் வந்து இன்ட்ராக்ஷன் ஸ்கோப்பு கொடுத்தாரு. மிஸ்டர் சைலேஷ் சந்திரா நிறைய பெரிய டீமுக்கு வந்து பேசினாங்க. நம்ம மிஸ்டர் ஸ்ரீவத்சாவை கூட நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். இப்படி மொத்தத்தில் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருந்தது. அப்புறம் மிஸ்டர் ஃபகதோடைய அந்த ராக் கிளைம்ப் வந்து அதுதான் பூஸ்ட் பண்ணுச்சு. அது ஒரு நேஷன் வைடு இம்ப்ரெஷனை வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்தது. அதில் எல்லாம் நெகட்டிவ் ஒப்பீனியனே நமக்கு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆன்சர் ஞாபகம் இருக்கா, நம்ம முதல்ல போய் பார்த்ததே பிளாட்ஃபார்மை. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் இந்த வாக் ரவுண்டுக்கான செட்டப் வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது இது அன்வீலிங் டேல. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீல்ஸும் பண்ணியிருந்தோம், ஒரு வாக் ரவுண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஓடி போய் பார்த்ததே அந்த நம்ம தான் சேசிஸை முதல்ல வீடியோ எடுத்துருப்போம் அந்த கூட்டத்தில். அந்த சேசிஸை பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து ஓகே, இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரியரில் ஒரு மோட்டர் இருக்குது, ஃப்ரண்டில் ஒரு இண்டக்ஷன் மோட்டர் இருக்குது, அதுக்கு ஷாஃப்லரோட ரெடியூசர் அந்த செட்டப், அந்த இண்டக்ஷன் மோட்டர் செட்டப், அப்புறம் நிறைய குளோபல் பிராண்ட்ஸோடைய கொலாபரேஷன் இருந்ததுன்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சுது. ப்ராடக்டோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அந்த இதுக்கு அவங்க இன்வைட் பண்ணலை. அந்த ட்ராக் புத் இன்டர்நேஷனல் பிஐசியில் நடந்ததுக்கு நமக்கு இன்வைட் இல்லை, நாங்கள் போகலை. இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னொரு ட்ராவலில் இருந்தோம், அதனால் நாங்கள் அதை பெருசாக பாதரம் பண்ணலை. நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன இருந்ததுன்னா, இது ரோடில் எப்படி பிஹேவ் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்டோடைய என்டையர் அந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ராக் கிளைம்ப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இந்த புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் வந்து இவங்க நிறைய பைலட்ஸ் யூஸ் பண்ணி ஓட்டினாங்க. அதில் ஒரு பைலட் மிஸ்டர் ரிச்சார்ட் வந்து பார்த்தோம்னா, ராகுல் ரிச்சார்டுன்னு அதில் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து நாங்கள் கிரேட் இண்டியன் டிரைவ் போகும்போது எங்களுடைய பைலட் ஆக்சுவலி. நான் இவங்க கிட்ட சொல்லி ஒரு பைலட்னா எப்படி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனோம், அந்த பர்சனை வந்து நான் திடீர்னு இதில் வந்து அவர் பைலட்டாக இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே, பொட்டன்ஷியல் பீப்புள் அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க, நல்ல பர்சன்ஸை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் நிறைய ஜம்பிங் ஆகட்டும், வெஹிக்கிளை வந்து க்ரெயினில் தூக்கி போட, அதெல்லாம் பொட்டன்ஷியல்லாம் காட்டியிருந்தாங்க. ஓகே, அந்த வரைக்கும் கரெக்ட். இப்போ அவங்க ஆஃப் ரோடரா என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே அது பீப்புள்கிட்ட ரீச் ஆச்சு, நம்மளும் அதை அக்ரி பண்ணோம். இப்போ ஆனால் அது வரைக்கும் நம்ம பீப்புள் ஹேண்ட்ஸ் ஆன அதை ட்ரை பண்ணல. அது வரைக்கும் உள்ளது எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணாங்க. கரெக்ட், அக்ரீட். அதான் நான் பைலட்டோட ஸ்டோரின்னு சொன்னது. இப்போ எங்களுக்கு வந்து டிரைவிங்காக இன்வைட் வருது. நாங்கள் டெல்லியிலேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி, நான் இந்த இடத்து பேர் சொல்லு, சூரஜ்காண்ட் சொல்லக்கூடிய அந்த பேர் எப்போவுமே மறக்க, அன்னையிலேருந்தே மறந்துட்டு இருக்கு. அது ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டே. நைட்டு வந்து நிறைய பேர் வாக் ரவுண்டெல்லாம் எடுத்தாங்க. நாங்கள் நைட்டு தான் போய் சேர்ந்தோம், ஈவினிங் தான் போய் சேர்ந்தோம். காலையில் வந்து வெஹிக்கிள் எங்களுக்கு வந்தாச்சு. வெஹிக்கிள் வந்த ஸ்டோரியை நம்ம லேட்டர் பார்ட்டில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு வருவோம், ஏன்னா முதல்ல நம்ம அதில் பிடிக்க வேண்டாம். எங்களுக்கு வந்து முதல் இம்ப்ரெஷனே டிரைவ் பண்ணணும். இது யாருமே 95% ரோட்டில் தான் ஓட்ட போகிறாங்க, 5% தான் வந்து ஆஃப் ரோடிங் பண்ண போகிறாங்க. இருந்துட்டு போட்டோம், ஒரு 5% வைப்போம். அப்போ என்னன்னா ஏதாவது இந்த சின்ன சின்ன நம்ம ரோட்ஸ் இருக்குல்ல, அதே ஆஃப் ரோடிங் அங்கே ஆக்சுவலி நமக்கு அங்கே ஆஃப் ரோட்ஸ் எல்லாம் கிடச்சி ரோடில் ஃபுல் அந்த சர்வீஸ் லைன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போ எங்களோட இன்டென்ஷன் 2. ஒன்று அந்த சேசிஸோட அடாப்டேஷன், இன்னொன்று வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் அவங்க சொன்ன இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து அந்த எம்டிவிசிஎல் தான், மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட். இந்த மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட் ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, இது சொன்னால் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்னு தெரியாது. நாங்கள் போனது ஒரு வெள்ளிக்கிழமை. எங்கே போனோம், நம்ம டெல்லி போனோம். வேலைக்கிழமை உட்காந்து நான் வந்து 2 வெஹிக்கிளோடைய கண்டென்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் போனேன். இந்த கண்டென்ட் எழுதும் போது இவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், டேய் இது வந்து எம்டிவிசிஎல் இருக்கு, உடனே டேனி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி எம்டிவிசிஎல் பற்றி அது ஒவ்வொருத்தர் லேர்ன் பண்ணுறது அப்படிதான், நம்ம அப்படி தான் லேர்ன் பண்ணோம். மேனுஃபேக்சரோட ஸ்டோரியை பார்த்தோம், அது மஹேந்திரா எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கா இந்த சஸ்பென்ஷன் பற்றி ஒவ்வொரு பிராண்டாக நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஒரே பிராண்டு தான் 2 பேருக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போது எதிர்பார்ப்பு இன்னும் பெருசாகுது. அப்போது மல்டி லிங்கை பற்றி பார்க்கணும். வெஹிக்கிள் வந்து காலையில் எடுத்துகிட்டு நாங்கள் ஓட்டும் போதே அந்த ஆக்சுவலாக அதில் இருந்து ஒரு 850 meters தாண்டி தான், அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு 850 meters தாண்டி தான் நீங்கள் அதில் எல்லாருமே நின்ன ஒரு ஏரியாவை நீங்கள் மொத்த என்டையர் மீடியா கிரவுண்டு மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, நடுவில் வந்து காங்கிரீட்டில் பிச்செல்லாம் வச்சுருந்தாங்க, மல்டிபிள் பிச்சர்ஸ் இருந்தது. அது ஹெலிபேடா
ஹெலிபேடா? 3 ஹெலிபேட். அப்படியா? அதுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த ஹெலிபேட் மாதிரி எனக்கு தோணல. ஓகே, இருக்கு சர்க்கிள் ஒன்று ஹெலிபேட். அந்த டிரைவர் தான் சொன்னார். ஓகே ஓகே ஓகே. அப்போ அது ஒரு போஷ் ஏரியாவா இருக்கலாம் மேபி. சூப்பரான இடம், ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு இன்டர்மீடியட்டா இருந்தது. நாங்க அங்க போகும்போது அதுல கொஞ்சம் ட்விஸ்டி ரோட்ஸ் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளோட் இருந்தது. நாங்கள் போயாச்சு, வாக் ரவுண்ட் எடுத்தாச்சு. ஜிஎஸ் ஆகட்டும், வந்து மோகன் அண்ணா, ரித்திக் எல்லாரும் அவங்க பார்த்து கண்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து இந்த டிரைவர்கிட்ட எங்களுக்கு எப்போவும் ஒரு இனோவா கூட கொடுப்பாங்க. நம்ம அங்கேருந்து எங்கே போனோம், ஹைவேக்கு போகணுன்னு போயிட்டுருக்கோம். வெஹிக்கிள் நம்ம கூட கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. என்ன டைம் எடுக்குதுன்னா, அந்த காருக்கு அந்த சஸ்பென்ஷன் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குதோ அவ்வளோ தூரம் அதுக்கு ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கு. அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் தான் நம்ம ஸ்டியரிங்கில் ஃபீட்பேக் கம்மின்னு பேசணும், ஹை ஸ்பீடில் டைனாமிக்ஸ் கம்மின்னு பேசணும். சாஃப்ட் அண்ட் ப்ளஷ் ரைடு வந்து எங்கே கொடுக்குது, சிட்டியில் கொடுக்குது. ஆனால் நீங்கள் அதே இது ஹைவேக்குள்ளே போனால் இந்த ஸ்டோரி டோட்டலாக மாறுது. இது நாங்கள் என்னென்னா எப்போவுமே நம்மளுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேனிக்கிட்ட நான் கேட்கும்போது லைவாகவே நான் கேட்பேன் எல்லா வீடியோஸ்லையும். ஆன்சன் இருந்தாலும் டேனி இருந்தாலும் இது நம்ம ரொட்டீன் தானே. டேனி வந்து பயங்கர டிஸ்டர்ப்டா பேக்ல உட்காந்துருந்தான். அதாவது வந்து எனக்கு ஃபீட்பேக்கை சொல்லல. என்ன நான் கவனிச்சுட்டு இருப்பேன் நீங்க பேசியது. நீங்க வந்து பாசிட்டிவா ஃப்ரெண்ட்ல இருந்து பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இங்க வந்து ஸ்டோரி வேறையா இருந்து ஸ்டார்டிங். அதை தான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் இதுல கரெக்டான ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசணும். எப்படின்னா, நான் டேனி சொன்னதோட அர்த்தம் என்னன்னா, நான் வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி நல்லா இருக்குது, பிட்டர் பேட்டர்ஸ் அது அப்சார்பண்டாக இருக்குது, சஸ்பென்ஷன் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணுது. அதாவது அது நமக்கு தெரியுது, ஒரு ப்ளஷ்ஷாக இருந்தது. ஆனால் டேனி வந்து நமக்கு தெரியல, நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணுறதில்ல. டேனி வந்து அதை அக்ரி பண்ணதுக்கு நான் கேட்கல. அதுக்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப நெகட்டிவாக இருந்த மாதிரி இருந்து. அப்போ தான் என்னடா பிரச்சனைன்னு கேட்டால், அது நீங்கள் பின்னாடி வந்திருந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் சொன்னேன். சரி, ஓகே. இப்போது நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஃப்ரண்ட் சீட் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு இது நிறைய விஷயங்களை தலைக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. எப்படின்னா, இது ஒரு ஐஸ் கிடையாது, இது வந்து ஒரு லோ ஃப்ளோரா இல்லை வெஹிக்கிள் கிடையாது, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஈக்குவலி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு சேசிஸாக இருக்குது, பான் ஈவி. அப்போ இது எப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், பின்னாடி வானா இந்த கதையே வேற. டேனி அதை வந்து எப்படின்னு அதை கன்வே பண்ண, அது எனக்கு எப்படின்னா அந்த சீட்டுக்கு விஷயம் அது என்ன எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல ஏன் அப்படி இருந்தது. ஏன்னா நிறைய சீட்டில் இதுக்கப்புறம் என்னென்னா எல்லாத்துலேயும் கவனிப்பேன். சும்மா சோஃபாவில் ஆகட்டும், நிறைய இதில் இந்த புஷ் இருக்கு, ஆனால் அது நம்மளை ஃபீல் பண்ண வைக்கல, அது அப்படி அமைங்கிரும்ல. இது என்னன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன். அது எப்படின்னா ஒரு விஷயம் நம்மளை ஹிட் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி. அப்படின்னா நம்ம இப்போ புஷ் இருக்கிறது வேற, அது நம்ம கொஞ்ச நேரத்தில் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ வின்சர் ஈவி நம்ம எடுத்தா அதில் அந்த டிஃப்ரெண்ட் பார்ட், அது ஃபஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் தாண்டி நமக்கு அது செட் ஆச்சு. இது என்னன்னா இப்போ ஒரு ஆள் இப்படி கை வச்சுட்டு நமக்கு முதுகுல இருந்தா இப்படி இருக்கு, அந்த ஒரு ஃபீலிங் அது அந்த என்டையர் டிரைவ்ல இருந்தது. அடுத்து இந்த ஒரு மூமெண்ட் வந்து இருந்துட்டு, அது மேபி நமக்கு அது செட் ஆகாததா இருக்கலாம். அது இல்லை, இதுதான் நிறைய பேர் அக்ரி பண்ணாத ஒரு விஷயம். நிறைய பேர் இங்கே என்ன பிரச்சனையாக பார்க்குறாங்கன்னா, நம்ம பர்பஸ்ஃபுல்லி ஏதோ அதில் பேசணும், இப்போ என்ன எதிர்பார்க்காங்கன்னு உள்ளது அவங்களுக்கு தான் அதில் வெளிச்சம். இப்போ நம்ம வந்து மோட்டோ வேகனில் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, இவங்க எல்லாரும் இந்த கம்பேரிசனை நேராக கொண்டு போய் மஹேந்திராவுக்கு ஃப்ரண்டில் கொண்டு வைக்கிறாங்க. மஹிந்திரா என்ன பண்ணுதுன்னு உள்ளதை நீங்கள் 9-ஐயும் ஹேரியரையும் பேக் டு பேக் ஓட்டி பார்த்தா தெரியும். இப்போ இவங்க ஒரு ஆஃப் ரோடிங்கில் என்ன பெஸ்ட்டாக பண்ணணும் அதை பண்ணிட்டாங்க. அதில் எங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியே கிடையாது. ஆனால் அவங்க மிஸ் பண்ண ஒரு பார்ட் இருக்குது. நாங்கள் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, இவங்க அவசரப்பட்டு லான்ச் பண்ணாங்கன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. என்னன்னா, அந்த MTVCL சஸ்பென்ஸோட ப்ளஷ்னஸோட பேலன்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேலன்ஸ் எங்கே இருக்கணும்னா, ரைட்லேயும் இருக்கிறோம், ஹேண்ட்லிங்லேயும் இருக்கணும். இந்த இடம் தான் அதில் அவங்க மிஸ் பண்ணது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பூஸ்ட் மோடு போட்டு ஏறி உட்காந்து ஸ்டியரிங்கை பெடல் பண்ணி ஆக்சிலேட்டரை பெடல் பண்ணி ஸ்டியரிங்கை பிடிச்சி வச்சுருந்த வீடியோ போட்டாங்க. 160 170 எல்லாம் ஸ்பீட் அது போகும். ஏன்னா அது ஆல்ரெடி அது என்னது இன்ஸ்டன்ட் டார்க்கு, ஆல்ரெடி இன்னொரு இண்டக்ஷன் மோட்டருக்கு 505 Nm டார்க் கொடுக்குது, கண்டிப்பாக போகும். ஆனால் அதோடைய ஸ்டோரி வந்து கார்னரிங்கில் ஒருத்தவங்க கூட கார்னரிங்கை பற்றி இங்கே எங்கேயுமே பேசலை. இன்னொன்னு அந்த ரோட்ஸ்ல சின்ன கார்னர்ஸ் தான் இருந்து, அதுலயே அவ்வளவு அது ஒரு வயல பிறகு பிளான் பண்ணி போட்ட ஒரு ஹைவே, மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டா தான் இருந்து.
அந்த சின்ன கார்னர்ஸ்லேயே நமக்கு அது அதாவது உங்களுக்கு வந்து டிப்பிங் தெரிஞ்சது, ரோல் இருந்தது, ஒரு பிட் ஆஃப் பவுன்ஸ் இருந்தது, அந்த சேசிஸ் வந்து இருக்கும், அப்படி இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் யூனிட் வந்து உள்ள போய் வந்து நமக்கு அதான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இங்க வெயிட்டே தெரியாது நமக்கு, இந்த பாடி வெயிட்டே ஃபீல் ஆகாது, கீழே ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகும். அது எப்படின்னா அந்த ஹெவினஸ் வந்து யூனிஃபார்மா போகல, இந்த சஸ்பென்ஷன் வந்து அப்படின்னா அந்த ஒரு கனெக்ஷனே இருக்காது, ஓவரால் மொத்தமா ஒரு டிஸ்கனெக்ட். ஆக்சுவலி பாடி அண்ட் ஃப்ரேம் மாதிரி நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, அதுக்கு தான் நான் டேனி சொல்லி முடிச்சு நான் பேசணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி பாடி ஆன் ஃப்ரேம்ல சாஃப்ட் சஸ்பென்ஷன் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்து. இதை நான் இன்னும் சொன்னா நிறைய பேர் ரூடுன்னு சொல்லுவாங்க. பழைய ஸ்கார்பியோ ஓட்டின மாதிரி இருக்கு. ஸ்கார்பியோ இன்னும் மோசமா இருக்கும். எனக்கு அதை அக்ரி பண்ணவே முடியல. நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு எனக்கு ஃபெட்டப் ஆச்சு. எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிக்க உண்மைதான். நம்ம சாதாரண மனுஷன் இல்லையா, நமக்கு அந்த ஜாய் கிடைச்சாதான் அதை கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து இப்போ லக்லி இந்த மோட்டோ வேகன் சொல்லக்கூடிய இந்த மீடியமாக நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி, இவ்வளவு லோடை தாண்டி, லோடுனா நம்மளுடைய பாடியில் போடுற லோடு ஆகட்டும், இல்லை நம்ம ஒர்க்கில் போடுற லோடெல்லாம் வந்து நீங்கள் லைவாக பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் நம்ம எங்கேயுமே பேசுறதில்ல. அதை தாண்டி நம்ம இவ்வளோ ஜாய்ஃபுல்லாக பண்ணுறோன்னா, புதுசாக கார் ஓட்ட கிடைக்குதுன்னு உள்ள அந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தான். அது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணுறதும் அதனாலேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் சில நேரம் பண்ணவே முடியாது. லிட்ரலி நம்ம பார்த்தோம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளைக்கும் 4:30 மணிக்கு எழும்பியிருக்கோம். 3 நாளைக்கும் வீட்டில் நான் இன்னைக்கு நான் 9:30 மணிக்கு தான் எழும்புனேன். நம்மளோட ரொட்டீனே வேற. 4:30 எழும்பியது மட்டும் இல்லை, அடுத்து டிராவல் பண்ணணும், அடுத்து பகல ஃபுல்லா ஷூட் பண்ணணும், அடுத்து நைட்டு டிராவல் பண்ணோம், ராத்திரி 12:30 மணிக்கு தான் போய் நம்ம என்ன பண்ணுவோம், படுப்போம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணீங்க. நைட்டு டேனி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 39 GB இருந்த ஃபைலை வந்து சாட்டர்டே ஷூட் பண்ணோம், மண்டே எம்பார்கோ இருந்து. ஆமா, நம்ம 2 பேரும் இதை பண்ணோமா, ராத்திரி அப்லோட் பண்ணோமா, சண்டே எம்பார்கோ, சண்டே 11 மணிக்கு. இவன் 3:15 மணிக்கு அதை டவுன்லோட் பண்ணியிருக்கான் காலையில. டேனிட்ட கேட்டேன், காலையில் வந்து சண்டே நாங்கள் அங்கே இருக்கும்போது கிளாவி சிவி டிரைவ் எடுத்துகிட்டு ஒரு பிரேக்கில், இவன் எப்போ எடிட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் டேனி சொன்னால் 3:15 மணிக்கு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த மொத்த சிஸ்டமே அப்படி தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் கிடைக்க வேண்டிய ஜாயே நம்ம கார் ஓட்டும் போது ஃபீல். நான் அதை ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, இந்த டயர்டெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதே ஒரு கார் ஓட்டும் போது ஒரு ஃபீல் கிடைச்சாலே இது வந்து நம்மளை வந்து கனெக்ட் ஆகலை. அப்போ நான் ஆப்வியஸ்லி எனக்கு எப்போவுமே ஒரு கன்சர்ன்னா, திருப்பி நம்ம வந்து இந்த நெகட்டிவாக பேசுகிறது மாதிரி, நம்ம ஏதோ பர்பஸ்ஃபுல்லி பேசுகிற மாதிரி இது ஆகுதேன்னு எனக்கு வருத்தம் இருக்குது. இவ்வளோ ஹைப்பு கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட் வந்து ரோடில் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. இப்போ ரோடில் ஸ்பீடு போகிறதெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சொல்கிற மெட்ரிக்ஸ் வந்து புரியாததுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் நேற்றைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஒரு காம்பஸ் ஓட்டினேன். ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ஓட்டினேன். அதாவது அதையும் நான் கம்பேர் பண்ணலை. எனக்கு அவ்வளோ என்டையர் அந்த இதில் ஒரு தடவை கூட அந்த கார் என் கையில இருந்து வெளியே போகல. இது என்னடா காருன்னு ஒருக்கா கூட தோணலை. நம்ம ஓட்டுற சில கார்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியும். ஆனால் இதில் என்ஜினியரிங்கே எங்கே வருது? இந்த சஸ்பென்ஷனில், இந்த மல்டிலிங்கில் அவங்க பண்ணுற MTVCL எல்லாம் இருக்கிறதுலே லேட்டஸ்டான ஒரு கான்செப்ட். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. யாரு? ஹேரியடா டிவியில். செகண்ட் ஒன்று என்னன்னா, அவங்க இதை ஒரு ஆஃப் ரோடராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே தவிர, இதை ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கான ஸ்கோப்பை டாட்டா தான் இதை மிஸ் பண்ணாங்க. இல்லை, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆஃப் ரோடர்னு சொல்ல முடியாது. இன்னொன்று 0 to 100 6.3 செகண்ட்ஸில் போகுது அப்படின்னா, ஒரு காரை ஒன்றில் இந்த எண்டில் டிசைன் பண்ணணும், இல்லைன்னா அந்த எண்டில் டிசைன் பண்ணணும். இவங்க 0 to 100 6.3ல போனால் அதுக்கேற்ற ஒருத்தன் ஹைவேல அவ்வளோ ஸ்பீடாக ஹிட் பண்ண போகிறான். அப்போ என்ன இது எந்த வகையில் இது சேஃபாக இருக்குது? இல்லை, எனக்கு என்னன்னா, இப்போ டேனி சொன்னாதான், இப்போ டாட்டா வந்து இந்த காரை டிசைன் பண்ணோமா அவ்வளோ டெஸ்டிங் பண்ணல. இப்போ டாட்டா வந்து இதில் என்ன வந்து அவங்க எய்ம் என்ன வருது, ஏன்னா இப்போ ஹேரியர் வந்து சிட்டி கார் கிடையாது, அது வந்து ஹைவே ஒன்று. அடுத்து வந்து ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ணுறதா காட்டுறாங்க. அப்போ ஹைவேல வந்து இப்போ டேனி ஃபஸ்ட்டு சொன்னல, அந்த சஸ்பென்ஷனோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு சம்டைம்ஸ் பிடிக்காம இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இப்போ 2025 இருக்க ஹைவே டிரைவுக்கு வந்து பேசஞ்சருக்கு அது தெரியாதாலும்
நம்ம ரோட் கண்டிஷன்ஸுக்கு வந்து அந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பேக்ல இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனால் டிரைவருக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த கேரளா ரோட்லோட அந்த வளைவுலாம் ஒரு பம்பு மாதிரிலாம் அதுல எல்லாம் போனா வண்டி ஜம்பிள் ஆகும். அதுதான் கையோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இவ்வளோ டெஸ்டிங்ல வந்து டாட்டா வந்து என்ன அச்சீவ் பண்றதுக்கு, ஹைவேல ஓட்ட ஒரு காரை வந்து என்ன அச்சீவ் பண்றதுக்கு வந்து ஏன் இப்படி ஒரு சஸ்பென்ஷன் வச்சிருக்காங்க? ஆஃப் ரோடிங் வந்து ஒரு அட்வர்டைசிங்க்கு நல்லா இருக்கு. யாரும் இந்த காரை கொண்டு ஆஃப் ரோடிங் போக வாய்ப்பே இல்லை. அதுதான் டாட்டாவே வந்து இப்போ இந்த காரை யாரும் ஆஃப் ரோடு கொண்டு போறாங்கன்னு அதை செய்யாது. அது மார்க்கெட்டிங்ல காமிச்சாலும் ஹைவேல ஓடுற ஒரு காரை வந்து ஏன் இப்படி டாட்டா டெஸ்ட் பண்ணி இப்படி பண்ணுச்சுன்னு நான் கேட்க. இதுதான் நம்ம கண்டென்ட்ல நம்ம பேசின விஷயம். ஆக்சுவலி வந்து அவங்க ஹாஃப் வே வந்து வந்திருக்காங்க, அவசரப்பட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ வந்து இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று மஹிந்திராவுடைய 2 ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று வின்சரோடைய சேல்ஸ். இப்போ டாடா மோட்டார்ஸோடைய ஈவியோட சேல்ஸ் நம்ம பார்த்தோம்னா நெக்ஸான் கீழே போயிட்டுது, வின்சரோட நம்பர்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. கூட ஸ்லோலி பட் ஸ்டெடிலி 3000 யூனிட்ஸ் கிட்ட இவங்க கேட்சப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, மஹிந்திரா கேட்சப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போது நான் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தக்கூடிய இடத்துல டாடா.ஈவின்னு டெடிக்கேட்டட் டீலர்ஷிப்ஸ் இருக்குது. அந்த ஈவி.ஈவி பிராண்டை வந்து இன்னும் அவங்க புஷ் பண்ணணும். அந்த நம்பர்ஸை வந்து கீப் பண்ணணும்னா ஒரு சூப்பர் சோனிக்கான ஒரு ப்ராடக்ட் வேணும், ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் வேணும். அதுதான் இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனில் என்ன நடந்ததுன்னா, யூஸ்வலாக அவங்க எங்கேயோ நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மிஸ் பண்ணுறது இதில் ஒரு காஸ்ட்லி மிஸ் ஆச்சு. ஏன் அது காஸ்ட்லி மிஸ்னா, ஆன்சன் சொன்ன இந்த பாயிண்ட்டும் டேனி சொன்னது. இப்போ ஆஃப் ரோடர்னா பியூர் ஆஃப் ரோடரும் இல்லை, ஹைவேல தானே இப்போ நமக்கு இன்டென்ஷன். இப்போ நம்ம வந்து இந்த கார் மட்டும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தோன்னு வைப்போமே, இந்த சீட்டை கூட மன்னிச்சு விடலாம். நம்ம வந்து இங்கே எங்கேயாவது லோக்கலில் விட்டு ஸ்கின்னை கலத்திட்டு குஷனை கட் பண்ணுங்க. ரைஸ் வந்து நல்ல ஹேண்ட்லர், அதான் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸாக்ட்லி அங்கதான் நான் வரணும்னு நினைச்சேன். இவ்வளவு நம்ம பேசுறோமே, அதான் ஆன்சன் சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஏன் நாங்க இதை வந்து ஒரு ஹேண்ட்லரை எதிர்பார்த்தோம்னா, திருப்பியும் நாங்க சொல்றோம், எங்க கிட்ட கன்சல்டிங் எடுத்தவங்களோ இல்லை வந்து ஹேரியரோட கண்டென்ட் பார்த்தாலோ தெரியும், ஹேரியர் வந்து அந்த ஒமேகா ஆர்கிடெக்சர்ல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கார்ஸ். அதாவது எங்க தெரியுமா, 700 ஹேண்ட்லிங்ல தான் ஸ்கோர் பண்ணும். ஆனால் டாட்டாவோடைய சில இன்கன்சிஸ்டன்சி தான் அந்த ப்ராடக்ட் வந்து கீழே வச்சிருக்கு. அதே எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்ம எங்கே போனோம், ஹேரியர்.ஈவிக்கு போனோம். ஒரு ஹேரியரோட சேசியை அவங்களுக்கு இதில் பண்ண முடியும்னா இன்னும் என்ஜினியர்ஸுக்கு வேலை ஈஸி. ஏன் தெரியுமா, சென்ட்ரா கிராவிட்டி வந்து ஃப்ளோட்டிங் இல்லாமல் இருக்குது, வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இன்ஃபேக்ட் 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் ஆக்சில் டு ஆக்சில் பார்த்தோம்னா. அதை இன்னும் பெட்டராக பண்ணி இருந்திருக்கலாம். இவங்க அதை ரிகரஸாக டெஸ்ட் பண்ணுற ஏரியாவை மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிச்சணும், பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிச்சணும், டைனாமிக்கலி பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கல. இப்போது சேஃப்டின்னு சொல்லக்கூடியது கலெக்ஷனாக செவரல் பேராமீட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி சேஃப்டி பில்டு மட்டும் கிடையாது. இந்த காரை நீங்கள் வந்து இந்த பூஸ்ட் மாடல்லாம் போட்டுட்டு சடனாக ஒரு கார்னர் எடுக்கும்போது சப்போஸ் வந்து அந்த கார்னரை விட்டு டிரைவர் கையை விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு கார்னர்ல ஒரு லேன் சேஞ்சே வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷன் கார் நம்ம லேன் இப்ப தெரியாம நம்ம கட் பண்றோம். ஃப்ரண்ட்ல ஒருத்தன் ஹைவேல சடனா பிரேக் அடிச்சானா தெரியாம நம்ம கட் பண்ண அடுத்து இந்த கார் இங்க வராது, அங்கதான் போகும். அதுக்கே அந்த சஸ்பென்ஷன் ஹெல்ப் பண்ணாது. எக்ஸாக்ட்லி அதுதான். அட்லீஸ்ட் இவ்வளோ வெயிட் இருக்கிறதுனாலயாச்சும் அது இவ்வளவாவது பிளான்டா போகுது. வெயிட் இல்லைன்னா அது இன்னும் அந்த கையிலேருந்து வெளியே போயிடும். இதுதான் நம்ம அந்த வீடியோவில் பேசுனது. நிறைய பேர் வந்து இந்தியாவுடைய இன்ஜினியரிங் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், மிஸ்டர் ரத்தன் டாட்டாவை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஏங்க 30 லட்ச ரூபா ஒரு ப்ராடக்ட் காம்படிஷனில் இன்னைக்கு அந்த காம்படிஷன் மேலே வந்து 30 லட்ச ரூபாய் உங்களுக்கு வேற என்ன கிடைக்கும், இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு கமெண்ட் இல்லையா, அந்த கமெண்ட் அதெல்லாம் லாஜிக் இல்லாத விஷயம். இன்னொருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஆள் மனசுல ஏதோ ஒரு இடத்துல வந்து மஹேந்திராவுடைய ஃபேனா நான். மஹேந்திரா HCV 9e ரிவ்யூ, நம்ம ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு 43rd minute 15th second நினைக்கிறேன். அதுல வந்து ஹேரியர்ல பேசின அதே அந்த பேக் சீட்டு கதை தான் அதுலயும் இருக்கும். சஸ்பென்ஷன் திருப்தி இல்ல ஒரு இது இருக்குன்னா வேற அது வேற அதேதான் அதுலயும் சொல்லியிருப்போம். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுறோம், அதுலயும் உள்ளதான் நம்ம சொன்னோம். அவ்வளவுதான். 43rd minute 15th second நீங்க பாருங்க. ஆக்சுவலி அதையும் நிறைய பேர் அதுல சண்டை போட்டாங்க, அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கல. அதனால திருப்பி நான் சொன்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதுல நமக்கு நடந்து நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தாண்டியாக போனது. அதுல இதே எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவு பண்ணிருக்காங்க. அப்ப அது ரியல் ரோட்ல இதே இந்த அளவு டிசப்பாயின்மெண்ட் இல்லைன்னாலும் அதுலயும் ஒரு அந்த ஒரு இது இருந்தது. இன்னொன்னு நீங்க இதுல லாஜிக்கலி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும்,
இந்த காரை வந்து மகேந்திராவுடைய லான்ச் ஈவெண்ட்டில் அவங்களுடைய ட்ராக்ல எல்லாருக்குமே ஓப்பனாக கொடுத்தாங்க. நீங்கள் ட்ராக்குக்கு முதல்ல போனவங்க கூட அந்த ட்ராக்ல 202 ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது சேஃப்டி ஃபோக்கஸ் பண்ணி. நாங்கள் முதல்ல ட்ராக்ல போகும்போது ஃபுல்லான்ஸ் வியரான்ஸ் எல்லாம் போடாமல் ஆனால் ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஃபுல் இதில் தான் நம்ம ட்ராக்ல ஓட்டினோம். முதல்ல அது எது ஸ்கார்பியோனோட டைம்னு நினைக்கிறேன். அப்படிதான் 700க்கு நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டாக நம்ம போகும்போது. ஆனால் அடுத்த தடவை இந்த 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 ப்ராடக்ட் இந்தியா ஃபுல்லாக அவங்க ஓப்பன் பண்ணி விட்ட போது சும்மா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஹேரியர் வந்து அப்படியெல்லாம் ஓட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு சினாரியோவில், வாய்ப்பு இல்லை. நான் அதான் சொல்ல வரேன். ஏன்னா ஹேரியர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது, பூஸ்ட் மோடில் இருக்குது, ராக் எல்லாம் கிளைம் பண்ணணும், டார்க் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஹைவே ஸ்பீட்ஸில் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்டியான அஜைலான டிரைவபிலிட்டி எதிர்பார்க்குறோன்னா அதில் இல்லை. நான் பேசுனது நம்மளுடைய பையர்ஸ் வந்து 95%. நீங்கள் அதை அக்ரி பண்ணலை, நான் 95ன்னு சொல்கிறேன், நீங்கள் 99ன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்படி தானே? 95% வந்து ரோட்டில் ஓட்டுறவங்க, லாங் ரேஞ்ச் ஓட்டுறவங்க. ரெண்டு விஷயம், ஒன்று பின்னாடி சீட்டோடைய கம்ஃபர்ட் சொதப்பிச்சு, இன்னொன்று இந்த ஹேண்ட்லிங் சொதப்பிச்சு. இதை தான் நம்ம பேசணும். இப்போ என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு 6 மாதம் to 1 வருஷம் இதே மாதிரி நம்மளை திட்டுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இவங்க பர்பஸ்ஃபுல்லி மகேந்திரா. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் என் கூட சுற்றிட்டு இருக்கீங்க, நான் மஹிந்திரா ஃபேனு எங்கேயாவது உங்களுக்கு தோணி இருக்கேன்? என்ன லாஜிக் இல்லாமல் கமெண்ட் போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது அவங்கள ஏன் நம்ம வந்து பெட்டர்ன்னு இப்போ சொல்கிறோன்னா, அவங்க எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க. இல்லை, இப்போவுமே B6 இதில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்கல் கிளிச்சஸ் வந்து இருக்குது. நம்ம இன்னும் அடுத்த கண்டென்ட்டே பண்ணலையே. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு அதுக்கு தான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபீட்பேக் நிறைய மீடியா அதோட அடுத்த கண்டென்ட்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இன்னும் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தானே நம்ம பண்ணுறோம். இன்னும் நம்ம அடுத்த கண்டென்ட்டே பண்ணலை. இப்போது இதில் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, 1 வருஷம் தாண்டி இதுக்கு ஒரு அப்டேட் வரும்னு வைப்போமே. அப்டேட் வரும்போது எங்கே தெரியுமா இருக்கும் கதை ஃபுல்லாக? இப்போ நம்ம பேசணும்ல, இது எல்லாமே சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்லிங் பெட்டர் ஆயிருக்குன்னு சொல்லி அப்போ இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டோரியை கூட சொல்லிட்டு நம்ம அடுத்த பார்ட்டுக்குள்ளே போயிடும். நம்ம 4 வருஷம் முன்னாடி டிசிஏ கண்டென்ட் பண்ணல, சாரி, டிசிஏ ஓட்டி பார்த்தோம். அது வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கடுப்பானாங்க. நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் பேசணும், ரிவ்யூ பண்ணலைன்னு பிரச்சனை பண்ணாங்க. அந்த டிசிஏல நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது இந்தியாவுக்கான இது கிடையாது, இந்த என்ஜினுக்கானது கிடையாதுன்னு அன்னைக்கு பேசினோம். நிறைய இடத்துல அதை பதிவு பண்ண வச்சுருந்தோம். ஓகே, ஆல்ட்ரோஸில் டிசிஏ வருது. நம்ம இந்தியாவோட பெரிய என்ன சொல்கிறது, மீடியா ஹவுசஸ் எல்லாருமே அந்த பஞ்ச் பவர் ட்ரெயினுடைய அந்த டிசிஏ முதலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை கம்பேரிசனுக்கு போட்டிருந்தாங்கல்ல. அது என்ன டிஃப்ரென்ஸ்? இதை தான் நம்ம முதல்ல சொன்னோம். நான் இப்போ அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு ஃபேன். இப்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியரை தவிர இல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. என்னது கொஞ்சம் கூட இப்போ அந்த பலினோட என்ஜின்ல வந்து அது இன்னும் சூப்பரா இருந்தது. பலினோட என்ஜின் வச்சா நம்பர் 1. அது அந்த ஏஎம்டி டார்க் கன்வெர்ட்டர் ஒரு புஷ் இருக்கு, அதெல்லாம் இல்லாம அவ்வளவு ஸ்மூத்தா அந்த சிட்டிக்குள்ள சூப்பரா இருந்தது அந்த டிரான்ஸ்மிஷன். அதனாலதான் நாங்க அந்த கண்டென்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கியரை தவிர இல்ல, ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு ஜர்க் இருக்கு. அது ஆக்சுவலி நீ நல்லா கவனிச்சா தெரியும், ஹைவேல கிடையாது. நம்ம இல்ல பொதுவாவே டிசிடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் கியருக்கு ஸ்லாட் ஆகாது, செகண்ட்ல இருந்து அப்படி மூவ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் போடுறதுனால தான் அந்த டார்க் ஃபர்ஸ்ட் போடாது. இது அந்த அந்த ரேஷியோ அதான். ஆனா DT1ன்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் இதுல பெட்டர்மெண்ட் ஆயிருக்குன்னு நாங்க 100% அக்ரி பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணோம். அந்த கண்டென்ட்ல யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நல்லது சொன்னா ஒருத்தருக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இந்த நல்லதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் இருந்திருக்கு, இவங்க இவ்வளோ நாளைக்கும் இருந்த பிரச்சனையை நீங்க வந்து ஒரு ஓனர்கிட்ட கேளுங்களேன். இல்ல வந்து பேக் டு பேக் வந்து ஒரு டிசிஏ பழசையும் இந்த டிசிஏ புதுசையும் ஓட்டினா தானே வித்தியாசம் தெரியும். இப்போ நாங்க ப்ராஃபிட்டிக்கலா சொல்லல, அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு உட்காந்து நம்ம பேசல, நம்ம ஓட்டுனதான் நம்ம பேசுறோம். இப்போ டிசிஏ வந்து லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஒரு ஃபுல்லந்து வீடியோ பண்ணும்போதே அதோடைய சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, பிளான்டரி சிஸ்டம் இருக்குது. அது வந்து 13 கியர் தான் இருக்குது, மற்றதில் 20 கியர் இருக்குது. இது ஆடு ஈவன் தனியாக கிடையாது, எல்லாமே என்டையர்லி ஒன்றா இருக்குது. DT1 சின்ன டிரான்ஸ்மிஷன், இதுக்காக டிசைன் பண்ணதுன்னு எல்லா கதையும் பேசி தான் நம்ம அந்த கண்டென்ட் பண்ணோம். உண்மை சொல்ல போனால் அந்த கண்டென்ட் நல்லா இருந்து, இது அந்த வெஹிக்கிள் நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்து தைரியமாக நீங்கள் டிசிஏ வாங்கலாம். நாங்களும் இப்போ நான் ஒரு 3 நாள் முன்னாடி ஒருத்தங்களுக்கு வந்து ஆல்ட்ரோஸ் வேணும், டிசி வாங்கல, தாராளம் வாங்க, நீங்கள் ஃபுல்லாக சிட்டி ஓட்டல இல்லை, சிட்டி ஓட்டினாலும் அதில் பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொன்னோம். அப்படி இப்போதைக்கு ஹேரியர் சொல்ல முடியுமா? சிம்பிள். இனி நம்ம அடுத்ததை டச் பண்ணல. நான் எதுவும் பேச மாட்டேன் இதில், ஏன்னா நான் வந்து ஃபெட்டப் ஆகிட்டேன். நான் இதெல்லாம் பேசி
நான் ஆன்சனுக்கு கால் பண்ண ஆகனி காலை நீங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணி பேசுங்க, அவ்வளோ. அது கரெக்டா நமக்கு வர வண்டியில தான் அப்படி நடக்குமா? இல்ல ஏன்னா இப்போ உண்மையிலே அது சந்தேகமா இருக்கு, நமக்கு மட்டும் இது நடக்குதா? இல்ல அது எப்படின்னா ஒன்னே மாதிரி. அதாவது நாங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு பேரே வச்சிருக்கோம். அதுக்கு பேர் வந்து ஸ்டெல்த் மோட். நாங்க வச்சிருக்கிற பேர் ஸ்டெல்த் மோட். இது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன் காலையில, நாங்க வெளியே இருந்தோம். நான் 6 மணிக்கு எழும்பல, அன்னைக்கு நான் எழும்பல. ஒரு 7:20க்கு ஒரு கால் வருது, ஆசிரியர் பிரதர் அப்படின்னு. எடுத்தா ஆன்சர், நாங்க இப்போ டாடா ஹேரியர் டிரைவ் பண்ண போறோம், என்னாச்சு தெரியுமா, இப்போ வண்டி ஸ்டெல்த் மோட்ல இருக்கு அப்படின்னு. அது எங்க வண்டி மட்டும்தான், நம்ம லாஸ்ட் வண்டியா நமக்கு அந்த இல்ல நடுவுல தான் நின்னு. அது என்ன ஆச்சுன்னா எல்லா வண்டியும் வரிசையா எனக்கு இவங்க ப்ரீஃபிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா அதை கூட சொல்லுவோம். எங்களுக்கு வந்து பொதுவாக முந்தின நாள் மீடியா ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. இது அன்னைக்கு ஒரு மீடியா ப்ரீஃபிங் கொடுத்தாங்க காலையில். அதாவது ஒரு 6:15 மணிக்கு நாங்கள் கீழே வந்துட்டோம். 6:30 மணிக்கு மாதிரி வந்து ஒரு ஃபார்மல் ஃப்ளாக் ஆஃப் இருந்தது. அது முடிச்சுட்டு ஒவ்வொரு காருக்கு நான் ஜிஎஸ் மோகன் அண்ணா எல்லாருமா சேர்ந்து ஒரு காருக்குள்ளாரி காமனா அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறோம். ஒருத்தரை உட்கார வச்சுட்டு நாங்கள் 3 பேர் உட்காந்துருந்தோம். ஜிஎஸ் ஃப்ரெண்ட்ல இருந்தாரு, நானும் மோகன் அண்ணா இங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அப்புறம் ரித்திகே ஜாயின் பண்ணோம். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது டேனி வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்டோரி போட்டு, நமக்கு 4வது வண்டியா 11னா நமக்கு 4வது வண்டி ஒரு கிரே அங்க பின்னாடி நிக்குது, வண்டியில பேக் எல்லாம் போட்டுக்கான்னு சொன்னா டேனி எனக்கு பேக் எல்லாம் போய் ஒரு எடுத்து 10 நிமிஷம் அது கூட இன்டராக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப பிரச்சனை இல்லை. நான் பேக் வச்சேன், எல்லாத்தையும் கோப்ரோ வரைக்கும் மாட்டியாச்சு, எல்லாம் மாட்டி எல்லாம் செட் பண்ணியாச்சு. திடீர்னு இவங்க வந்து இவங்கள பேக வச்சுட்டு இருக்கும்போது நான் இப்படி ஏசிய ஒரு ஸ்பீடு கூட்டினா அது 7வது ஸ்பீடுக்கு போகுது. அடுத்து நான் ஒரு ஸ்பீடு குறைச்சா ஒரே அடியா ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு வரும். நம்ம அந்த ஸ்டெல்த் எடிஷன் பார்த்தோம்ல, அதான் அப்படியே நான் உள்ள ஏறிட்டு அந்த மோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டை ஃபுல் அட்ஜஸ்ட் பண்ணோன்னு அப்படியே ஆஃப் ஆச்சு. அது ஒரு ஆங்கிள் அட்ஜஸ்ட் ஆகி நின்னுல. அந்த வீடியோ எடுத்து பார்த்து அந்த வீடியோவை போடு, அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இதுல போட்டு கொடு. நான் இப்படி உட்கார்ந்து நின்று பேசியிருப்பேன். என்னன்னா சீட்டு அதே மாதிரிதான். நான் வந்து எல்லாரும் அலைன் பண்ணுங்க, வண்டி அலைன் பண்ணுங்கன்னு சொன்னா டேனி மெக்கானிக் ஏறிடு சொல்லி நான் டோர் திறந்து ஏறி உட்கார்ந்துருக்கேன். சீட் அதே மாதிரி டெட்டா இருக்கு. யாருடைய இந்த சீட்டை எப்படி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணு. வீடியோ இருக்கு, இதுல வீடியோ எல்லாம் இருக்கு. இதுல எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, ஒரு மாதிரி அந்த பேக் இது அடுத்து பூட் வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். அப்பதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அடுத்து பாதியில போய் அப்படி ஸ்டக் ஆயினேன். அப்புறம் அவங்க வந்து அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு அது என்ன பண்ணி அது எந்த ஜம்ப் ஸ்டார்ட் மாதிரி முதல்ல வந்து பிரைமரி பேட்டரியில பிரச்சனைனாங்க. பிரைமரி பேட்டரி எல்லாம் சார்ஜ் இருந்தது. அதுக்கு பிறகும் அது ரெஸ்பாண்ட் பண்ணல. அதை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எங்களுக்கு இன்னொரு வெஹிக்கிள் கொடுத்தாங்க. அதான் நமக்கு வந்து பிறகு வந்தது. திருப்பூர் மோகனன்னா ஜிஎஸ் எல்லாம் எக்ஸ்டீரியர் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 8:45 மணிக்கு தான் நாங்கள் எங்கே போய் சேர்ந்தோம். 8:30 மணிக்கு தான் நாங்கள் இன்னொரு வெஹிக்கிள் கிடச்சி அங்கே போனோம். நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் லாபியில் உட்காந்துருந்தோம் இன்னொரு வெஹிக்கிளுக்காக. ஆல்மோஸ்ட் an hour கிட்ட நம்ம வெயிட் பண்ணோம். இதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து ஸ்டெல்த் மோட். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது. அது ஒரு மாதிரி காலையிலே ஒரு மாதிரி இல்லை, அது இதே தான் அந்த ஐஸ்லேயும் ஹேப்பன் ஆச்சு. அதுக்கு இதுக்கும் நீ கரெக்டாக சொன்னா 4 வருஷம் முன்னாடி ஒரு சஃபாரி கண்டன் நம்ம பண்ண ஒரு சண்டே நம்ம 2 பேரும் எடுத்தோம். அதுக்கு டிக்கியை பூட்ட முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டோம். சஃபாரி வந்த புதுசில் அதுக்கு கொஞ்ச நாள் தாண்டியோ முன்னாடியோ நாங்கள் வந்து பஞ்சோடைய மீடியா டிரைவுக்கு போனோம் கொச்சினுக்கு. அப்போவும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மேலே லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு, டிக்கி போட்டல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இது வந்து அந்த ஸ்டெல்த் மோட் வந்து என்ன கான்செப்ட்னு நமக்கு தெரியல. நமக்கு அடிக்கடி நடக்குது. சரி ஓகே, இதை இனி அவங்க சால்வ் பண்ணட்டும். இது ஏதோ ஒரு சின்ன கிளிச், திருப்பி அவங்கள அனாய் பண்ணது. எங்களுக்கு வந்து அது என்னன்னா ஒரு முன்னாடி காலத்தில் வந்து அதை நான் இதில் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. என்ன நான் சொல்கிறேன், இந்த போர் உழந்து எடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பது போல் மறித்து கை காட்டேன்னு ஒரு பாட்டு உண்டு. நான் சொல்லி தரேன் கேளு. எப்படி நான் மதுரையை பார்த்து கோவலனும் கண்ணகியும் இது சாரி கோவலன் கண்ணகி தானே வரும்போது ஒரு கொடி வந்து வராதன்னு சொல்லுமா, நீங்க வராதன்னு சொல்லி அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய கொடி. அதே மாதிரி எவ்ரி டைம் இந்த வண்டியை கண்டன் எடுக்க போகும்போது இது ஸ்டெல்த் மோட்ல போய் கண்டன் எடுக்காத வீட்டுக்கு போயிருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த டே ஸ்டார்ட் பண்ணதே வந்து நமக்கு ஒரு மாதிரி இருந்து சரி வெஹிக்கிளாவது நம்ம கூட கனெக்ட் ஆகும்னு பார்த்தா அந்த ஒரு ஃபீல் இல்லை. இல்லை, இன்னொன்று எல்லாருக்கும் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு இருந்து. நம்மளும் இதெல்லாம் பார்த்து ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்க. பிஆர் ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ பண்ணணுமோ அதை பெட்டராக பண்ணாங்க. அதில் அவங்க டினை பண்ண முடியும். ஆனால் அது பிளேஸ்மெண்ட் வந்து அந்த கன்சியூமருக்கு எண்ட் கன்சியூமருக்கு அந்த எல்லாமே இருக்கணும் இல்லையா? இவ்வளவு மார்க்கெட் க்ரோ ஆகிருக்கு.
இதெல்லாம் நம்ம இப்போ இது இந்த இந்த நெகட்டிவ் நம்ம பேசுறோம்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நம்ம இப்ப பேசுறதே கன்வின்ஸ் ஆகாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்க இன்னொரு லெவல் அதை யோசிச்சு வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நிறைய ரிவ்யூஸ்ல இதெல்லாம் சொல்லல. அதுக்கு ரீசனே மேபி எல்லா வீடியோஸ் இது பார்த்தா யாருமே ரியர் சீட்ல இருந்து பேசல. ஒருத்தர் கூட ரியர் சீட் மெஜாரிட்டி. அப்ப ஃப்ரண்ட் சீட்ல மட்டும் இருந்து இந்த இதே கண்டென்ட் நம்ம பண்ணனா மேபி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு, இதுல ஒரு பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஓகே ஸ்காரா தான் இது ஃபீல் ஆகும். ஏன்னா நானும் ஃப்ரண்ட் சீட்ல வந்திருந்தா இந்த பிரச்சனை ஒண்ணுமே தெரியாது. பாதி அதான் டேனி முதல்ல என்கிட்ட டிலே பண்ணது என்னது மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள விஷயம். ஓகே, நம்ம இங்க இருந்து நைட் அங்க இருந்து முடிச்சுட்டு நாங்க அவசரமா பெங்களூர் ஒண்ணு கூட அந்த பேட்டரி கேஸ் இதுல நாங்க லேட்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். டேனி என்கிட்ட வந்து அன்னைக்கு அந்த கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து நாங்க சஸ்பென்ஷனை எல்லாம், அதாவது நம்மளுடைய டெஸ்டிங் ப்ரோட்டோகால் இன்னைக்கு வந்து நாங்க நிறைய ஸ்டைலுக்கு பண்றோம். 3வது ரோல உட்காரணும்னா 3வது ரோ இருக்கிற கார்ல 3வது ரோல உட்காந்து எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி நம்ம கண்டென்ட் எடுக்கிறோம். அந்த மல்டிலிங்க் சஸ்பென்ஷனை ஒரு ராக்ல மாதிரி ஒன்றுல ஏற்றி விட்டு அதோடைய மூவ்மெண்ட், அது அந்த இதுல போட்டிருந்தேன் இல்ல, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ அந்த டோரோடைய ஸ்டெப் இருக்கு இல்லையா, நீட்டா உள்ள இருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் தெரியும் பேட்டரி கீழே இருக்கு, பேட்டரி ப்ரொட்டூடா இருக்கு. கரெக்டால எல்லாம் பாக்கியது மாதிரி. அதே மாதிரி தான் இதை வந்து நீட்டா ஹைட் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் கரெக்டா சொன்னா இது ஒரு டெடிகேட்டட் 100% EV பிளாட்ஃபார்மா கிடையாது. இதை வந்து நம்ம இப்ப பேசணும்னு சொல்லி நம்ம மேல இனி என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியாது. இமேஜை போட்டுக்க, இது அடாப்டட் வெர்ஷன் ஆஃப் ஒமேகா ஆர்கிடெக்சர். அது மட்டும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இது இல்லைன்னு ப்ரூவ் பண்றவங்க அந்த லாஜிக்ஸை சொன்னாங்கன்னா நாங்க இதை வந்து இல்ல, பேசிக்கலி பேட்டரி வந்து சேசிஸ்க்கு உள்ள இல்ல, சாண்ட்விச் வெளியே தான் இருக்குது. இன்னொன்னு வீல் பேஸ் சேம். இன்னொன்னு இதை வந்து டேனி என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்து, Harrier.EVன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வருது. அது ஹேரியரோட ஃப்ரண்டல் ஓவர் ஹேங் அப்படி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைல்ல. அப்போ இது டெடிகேட்டட் EVயா பண்ணியிருந்தா, ஒரு ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சரா பண்ணியிருந்தா, ஏன் இந்த ஓவர் ஹேங் அதே மாதிரி இருக்குது? இல்ல இன்னொன்னு எல்லாமே இன்டீரியர் இந்த கால அதுதான் பிரச்சனை. சொல்லு. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட் செட் என்ன, இது வேற பிளாட்ஃபார்ம் வேற. இது உள்ளால போனா ஹேரியர்ல எப்படி இந்த டேஷ்போர்டு ஹிட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஹிட் ஆயிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி இவங்க காஸ்ட் கட்டிங்க்கு அதே டேஷ்போர்டை இங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லா ஈவிஸ்லயும் இந்த ஏரியா ஃபுல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, அது தேவையில்லை அந்த இடம். இப்போ கர்வ்ல எல்லாரும் அதை இது சொன்ன பிறகும் இவங்க அதே மாதிரி தான். ஃபோனை வந்து ஒரு நல்ல ஃபோனை நம்ம உள்ள வச்சுட்டு எடுக்கும்போது தட்டாம எடுக்க முடியாது. அதுல டிரைவ் பை ஒயர் தானே இன்னைக்கு, இல்லை ஷிஃப்ட் பை ஒயர் தானே, இது எல்லா கான்செப்ட்ஸும் இன்னைக்கு தேவையே இல்லை. அந்த அது பிரிட்ஜ் டைப்ல வைக்கலாம். நம்ம அடுத்து பேச போற வண்டியில பார்த்தோம்னா அவங்க அதுக்காகவே அவ்வளோ ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. அது ஒரு மிஸ். அதனால இது வந்து கண்டிப்பா ஒமேகா ஆர்கிடெக்சரோட அடாப்டேஷன் தான். ஃபுல்லா வந்து ஐவில யாரெல்லாம் அதை டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்களோ அதே டிஸ்அட்வான்டேஜ் இதுலயும் இருக்குது. பேட்டரி வந்து வெளியே தான் இருக்குது. அது நீங்க ஆனா நீட்டா வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, மிச்சம் இருக்கிற போர்ஷன் எல்லாம் சீல் பண்ணி அதை ஸ்கிராப் பண்ணாத மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இது வந்து எங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இது இன்னும் நமக்கு வந்து யாராவது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அதை வந்து இன்னும் லேர்ன் பண்ணலாம். அல்லாமல் நமக்கு அதில் வன்மமாக ஒன்று நம்ம சொல்லலை, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். என்னன்னா இந்த முன்னாடி வந்து இந்த சன் டிவியில் ஒருத்தர் உட்காந்து பேசுவார், மிஸ்டர் சுரேஷ்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த 10 சினிமாஸை உட்காந்து ஒவ்வொரு இதை சொல்லிட்டு கடைசியில் வந்து அதை வந்து ஒரு தமிழில் ஒரு வேர்டை சொல்லுவார். அதாவது குழப்பம்னா குழப்பம், அது மாதிரி அருமைன்னு சொல்லுவார். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவியல். அதாவது இருக்குது, ஆனா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அதுதான் பிரச்சனை. இல்லை இது இப்போ இந்த பேட்டரி வந்து உண்மையிலே இப்போ அவங்க அதுலேருந்து தான் பண்ணியிருக்காங்கன்னா ஒமேகா ஆர்கிடெக்சரை தான் இது பண்ணிருக்காங்கன்னா அது பயங்கர மிஸ்லீடிங் பண்ணி ஒரு விஷயம். இல்லை அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, நீ வந்து இன்னோவா, நான் எல்லாம் அன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல கண்டென்ட் பார்த்துட்டு இருந்த நேரம் இன்னோவாலேருந்து இன்னோவா கிறிஸ்டா வருது. IMV சேசிஸ் வீல் பேஸ் சேம். இப்போ வந்து மேக்னெட்டையும் கைகரையும் நம்ம பார்ப்போமே, உள்ள எல்லாம் சேம், வெளியே 2 பாடி ஷேப்ல இருக்கா மேக்னெட். அதே தான் கிறிஸ்டாவும் இன்னோவாவும். நம்ம பல இடத்துல அதை பேசியாச்சு, பீப்புள் சண்டை கட்டுவாங்க. இல்லை நம்ம அப்படின்னா BX9 இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது டெக்னாலஜி வைஸ். அதான் இங்க அதே மாதிரி இது வந்து இவங்க அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டொயோட்டா பண்ணலான்னா எல்லா மேனுஃபேக்சரும் பண்ணலான்னு ஒரு இம்ப்ரெஷன் தான். அது கூட எங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா சொல்லலை, நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதத்தை சொல்றோம்.
இப்போ ஒரு ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சரா பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா அது மொத்தத்தில். ஆனா என்னன்னா வேலை பண்ணியிருக்காங்க, சும்மா பண்ண முடியாது. ரியர்ல சஸ்பென்ஷன் மாறி இருக்கு, ரியர்ல மோட்டர் வந்திருக்கு, ஃப்ரண்ட்ல மோட்டர் வந்திருக்கு, ஃப்ளோரை ஃபிளாட் பண்ணி, அப்போ ஃபவுண்டேஷனை இதை எடுத்துட்டு மாத்தி இருக்கலாம். அதுதான் நம்மளோட மாத்தி இருக்காங்கன்னு நம்ம உறுதிப்பட சொல்லல. ஆனா பாக்குறதுக்கு ஏன்னா பேட்டரி வெளியே இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ஓகே. அங்கிருந்து நாங்க பெங்களூர் போனோம். செம்ம டயர்டு. டேனியை வந்து நைட்டு நான் வந்து டின்னருக்கு கூப்பிட்டது கூட வரல, டின்னர் இல்லாமல் படுத்தான். அது என்னன்னா ஃபைல் அனுப்பணும் உனக்கு நைட்டு அங்கேருந்து. ஃபைலே ஒரு 12 கிட்ட ஆச்சு ஃபைல் அனுப்புறது. எனக்கு வந்து நாங்கள் என்னன்னா 9:15 மணிக்கு தான் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். ஹோட்டலுக்கு போகும்போது 10:30 மணி, 10:15 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு நான் டைரக்டாக என்ன பண்ணேன், இந்த ஈவெண்ட் நடந்த இடத்துக்கு. ஏன்னா நமக்கு பீப்புள் எல்லாம் புது பீப்புள், இந்த பிஆர்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் மீட் பண்ணணும், நெக்ஸ்ட் டேயோட அஜெண்டா என்னன்னு தெரியணும். அங்கே போய் வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து எனக்கு மெயில் பண்ணி தரேன்னாங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்த நாளைக்கு காலையில் நான் கொஞ்சம் டைம் கேட்டேன், ஒரு 1 hour எங்களுக்கு டைம் கொடுக்க முடியுமா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு நாங்கள் புறவையாமல் பண்ணுறோம். ஆனால் ஃப்ளாக் ஆஃபுக்கெல்லாம் உண்மையில் நாங்கள் போகல, ஏன்னா முடியாது. நாங்கள் காலையில் எழும்பும்போது ஒரு எதிர்பார்ப்பு ஆல்ரெடி வந்து இல்லை, இது நம்ம கரெக்டாக ஈவிக்கு ஒரு இதில் தான் நம்ம இதுக்கு போனோம். ஆனால் நேச்சர் வந்து எங்கள் மேலே ஒரு கரிசனை காட்டுச்சு அன்னைக்கு. எப்படின்னா, நீங்கள் அந்த கண்டென்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு அலைச்சல் இல்லாத சிச்சுவேஷன். அது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எதுன்னா மேரியட்டோடைய நந்தி ஹில்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வெளியே வந்து நிறைய ரோட்ஸ் எல்லாம், ப்ரைவேட் ரோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் ஒரு கோல்ஃப் கோர்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே வந்து ஆப்போசிட்டில், அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2-way ரோட்ஸில் ஒரு இடத்துல ஒரு ஷேடில் ஒரு டிராக்டர் மட்டும் அந்த சைடில் ஓடிட்டு இருந்து, டிராக்டர் கீழே போகும்போது நாங்கள் வீடியோ எடுப்போம், டிராக்டர் மேலே வரும்போது ரெஸ்ட் எடுப்போம். இப்படிதான் நாங்கள் கண்டென்ட் எடுத்துருந்தோம். தலை கூட ஒருக்கா ஜீவனம் தான். அப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எடுத்திருக்கோம். வெஹிக்கிளை வந்து எக்ஸ்டீரியர் டீட்டெயில் பண்ணியாச்சு. நமக்குன்னு ஒரு யூஸ்வல் ரூட் இருக்குல்ல, அங்கே அந்த ரூட்டுக்குள்ளே போனால் உண்மையிலே என்ன சொல்ல வரோம்னா, இந்த கியாவை நான் கிளவர்னு நிறைய இடத்துல பேசுவேன். நிறைய பேருக்கு இவனுக்கு ஏன் இந்த கிளவர்னு ஒரு வார்த்தை இங்கே யூஸ் பண்ணோம்னா, நாங்கள் வந்து இன்னொரு பிராண்டுக்கு பற்றி ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த கிளவர்னு உள்ள கதைக்கு அவங்கள தான் சொல்ல முடியும் இந்த சினாரியோவில். அதாவது ஃபர்ஸ்ட்டாக எக்ஸ்டீரியர்ல இருந்தே பார்ப்போமே. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஈவி லைனப் பைப்லைனில் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரியே எக்ஸ்டீரியர் பண்ணுங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு கேப் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, அது ஈவி மாதிரியே ஐஸை பண்ணியாச்சு. பார்ட்ஸ் எல்லாம் ஷேட், இன்னொரு அலாய் வீல் டிசைன் மட்டும், பேக்ல சஃபிக்ஸ்ல வந்து ஈவி மட்டும், மற்றபடி ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. நம்ம கிரெட்டாவுடைய ஈவியில் இப்போ இந்த பேட்டரியோட பிரச்சனை ரொம்ப பெருசாக பேசணும், நம்மளும் பேசணும். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்சர்னிங்கான ஒரு விஷயம். அதை நீட்டாக அதுவும் இதில் அது இருக்குது. ஆனால் அதை வந்து நீட்டாக அடைச்சிக்கிட்டு அந்த ஃப்ரண்டில் அதுக்கான கூலிங் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கூட அந்த மோட்டர் பேட்டரியோட பிளேஸ்மெண்ட், ஃப்ரண்டில் மோட்டரோட பிளேஸ்மெண்ட்டோடைய இது எல்லாத்துலேயுமே இவங்க கொஞ்சம் கூட நீட்டாக பண்ணியிருந்தாங்க எல்லா விஷயங்களும். இன்டீரியர் போனால் நம்ம ஹேரியரில் பேசின அந்த சென்டர் கன்சோல் பிரச்சனையே இல்லை, வெரி சிம்பிளாக நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. லக்கிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா பிஹேவ் பண்ணுச்சு. அதாவது இன்னும் நம்ம ஹேரியர் ரோட்டிட்டு இது வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரிஞ்சு. அதாவது அடிஷ்னலாக ஒரு வெயிட் இங்கே ஃப்ளோரில் வந்திருக்கு. அந்த ஃப்ளோர் வந்து அந்த என்ஜினியருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனால் அந்த அட்வான்டேஜில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதே தான் நான் ரிவ்யூலையும் பேசியிருப்பேன். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் எப்படி பண்ணணுமோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ தான் டேனி சொன்னா, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, நம்ம பழைய வீடியோவில் வந்து ஸ்டிஃப்னு பேசணும். பழைய கேரன்ஸுக்கும் இதுக்கு சஸ்பென்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்ட். அதை வந்து அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம முன்னாடி உள்ள கேரன்ஸுக்கும் கிளாவிஸுக்கும் இடையில ஒரு ஸ்டிஃப்னஸ் எவிடெண்டாக இருக்குது. ஆனால் ஒரு ஜாரிங் ஸ்டிஃப்னஸானு இல்லை, ஆனால் வந்து அது நல்லா இருந்து பழசு வந்து பெட்டராக இருந்த மாதிரி இருந்து. அப்போ அதுக்கு ரீசனே இவங்க இதை பேஸ் பண்ணி தான் இதோட டியூனிங் இருந்திருக்கும். லாஜிக் வைஸ் பார்த்தா இருக்கலாம். அந்த ஹைவேல நீ வந்து ஆல்ட்ரோஸ் டிரைவுக்கு அப்போ அந்த ரோடு உனக்கு பழக்கம் இல்லை. அது வந்து ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம நந்தி ஹில்ஸ்ல இருந்து வந்து ஒரு ஜங்ஷன் இருக்கும், ஜங்ஷன் வரைக்கும் சிட்டி ஹைவே எடுத்தோம். அடுத்து லெஃப்ட் போனால் அனந்தபூர் போவோம், ரைட் போனால் ஏர்போர்ட் வருவோம். அதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃப்ளைஓவர் எடுத்தோம்னா, சர்வீஸ் லைன் ஃப்ளைஓவர் எடுத்தோம்னா லெஃப்ட் சைடு ஹொஸ்காட்டே, இந்த பக்கம் வந்து டும்கூர். அந்த ஹைவே வந்து நம்ம 6 லைன் ரோடு வந்து பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற ரோடு. அந்த ரோடில் நீ பார்த்தேன்னா ஆல்ட்ரோஸ் பிஹேவ் பண்ணியிருக்கு. கார்னிவல் வந்து வெயிட்னால நல்லா இருந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து கிளாவிஸும் அங்கே தான் ட்ரைவ் பண்ணோம். ஆனால் கிளாவிஸை விடைக்கும் கிளாவிஸ் ஈவி
கொஞ்சம் கூட செட்டில்டா தேவையான பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா இருக்கு. நார்மல் கிளாவிஸோட இது நல்லா இருந்து அதுக்காக அது ஹேண்ட்ல இருந்தோம், அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் நம்ம சொல்லலை. இதுல இன்னொரு லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் அங்கங்கே ஓட்டியாச்சு. நான் இப்போ டைரக்டா சொன்னேன், 3வது ரோவில் ஈவியில் உட்காரும்போது தலையில பிடிக்கும் சில நேரம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளோட டயர்டு, அதனால இது ஒர்க் அவுட் ஆகக்கூடாது, 3வது ரோவில் நான் உட்காந்து பார்க்குறேன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்த்தாலே தெரியும். நான் இந்த எண்ட்ல இருந்து அது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், பின்னாடியே உட்காந்துருந்தேன். கடைசியில் தான் வீடியோ ஆன் பண்ணோம். இதில் அந்த வீடியோவில் பேசுனது நம்ம ஆல்கசாரோட கதையெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். டேனி ஒரே ஜாலி எப்படின்னா, நான் பின்னாடி உட்கார்ந்தோட கார் இன்னும் ஸ்டேபிளா இருக்கு. எப்படின்னா அதுல அந்த டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் ஆச்சு. அப்படின்னா பேக்ல கொஞ்சம் வெயிட் ஆனது ஒரு கார் வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரே ஸ்டைல் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியர் இருந்து. ஃபியர்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 100-110ல போயிட்டு இருந்தேன். நான் ஒருவேளை நீ ஸ்பீடு ஏற்றி பேக்கில் பவுன்ஸ் ஏதாவது ஆகும்போது நான் அதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன். அடுத்து நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் ஸ்பீடு இது பண்ணிப்பார். நான் அடுத்து ஒரு 140 வரை போகும்போது அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதுவுமே சொல்லலை, ஃபுல்லாக அதே ஸ்பீடில் தான். நான் இவனை வந்து கட் பண்ணு, லெஃப்ட் கட் பண்ணு, பிரேக் பண்ணு, லிஃப்ட் ஆகுதா பார்ப்போம், நோ ஸ்டிப் ஆகுதா பார்ப்போம். அது பாட்டு அது என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இவன் பிரேக் பண்ண பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, ஒருவேளை தேர்ட் ரோ வந்து மோசமா இருக்கிறதாக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலிங் இருந்து. அப்படி அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபேமிலி பையருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து அது இவால்வ் ஆகி முடியல, ஆன் த வேல அவங்களும் ஓரளவுக்கு ஒரு ப்ராடக்டை பண்ணியிருக்காங்க. அதில் நான் சொல்ல வந்த ஒரே விஷயம், இதில் தான் நம்ம இந்த 2 ப்ராடக்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் பாயிண்ட்டை பேசுறதுல அங்கே வந்து ஒரு ஹைவே பிஹேவியர் அவங்க மிஸ் பண்ணதை கேரன்ஸில் வந்து அவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும். இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்க ஹைவே தான் ஓட்டுவாங்க, இங்கே வந்து ஹேண்ட்லிங் இம்பார்ட்டன்ட் உள்ளது, அங்கே வேற எதுவுமே பாயிண்ட் கிடையாது. அதுதான் டாட்டா மிஸ் பண்ண காஸ்ட்லி மிஸ். இதுதான் இது எப்போ தெரியும்னா, நம்ம உண்மையில இப்போ நீங்கள் கமெண்ட் போட்டவங்க இல்லை வந்து டாட்டாவை சப்போர்ட் பண்ணணும், டாட்டாஸை பிராண்டை சப்போர்ட், அது எதுவுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே அளவு பேட்ரியாட்டிசம் நம்ம மனசுலையும் இருக்கிறதா, நம்ம வெளிநாட்டில் இருந்த இங்கே வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் இருக்கிறதா. ஆனால் ஒருத்தங்களோட ஹார்ட் அண்ட் மணியை ஒருத்தவங்க போட்டு வாங்குறாங்க, அவங்க வந்து ஓன் பையிங்காக போய் நின்று அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குமோ அதுதான் நம்ம எக்கோ பண்ணோம். அல்லாமல் நமக்கு வந்து பிராண்ட் வைஸ் இப்போ நீங்கள் மகேந்திரா வந்து சடனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திராவை நம்ம சப்போர்ட் பண்ணணுருக்கோம். மகேந்திராவுடைய கண்டென்ட் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு ஒதுங்கியாச்சு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நம்ம அவங்களோட ஒரு கான்டாக்ட் கூட கிடையாது. ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அது ரெவெக்ஸ். அதையும் நம்ம அதில் என்ன பேசணும், அதுலேயும் வந்து AX5ல வந்து அந்த டிஜிடியை தந்த இடத்துல அதுலேயே அந்த AX5லேயே இந்த ஸ்கீமை தந்துருக்கலாம், அது ஒரு மிஸ் பண்ணி பேசணும். ஐ மீன் நம்ம லாஜிக்காக தான் பேசுகிறோம். இனி மகேந்திரா அடுத்து ஒரு மீடியா டிரைவ்க்கு இன்வைட் கொடுத்தா ஆகஸ்ட்ல ஏதோ ஒரு மீடியா டிரைவ் இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ எடுப்போம். அதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ஏன் டாட்டாவில் போய் வந்து நம்ம கடைசி நேரம் அன்னைக்கு கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு ஆன்சன்ட் அப்போவே நான் சொல்லியிருந்தேன், மகா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படியாவது இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ இருக்கு. இது வரைக்கும் அவரை நமக்கு தெரிய வச்சியாது. லான்ச்சுக்கு முன்னே ஆல்ட்ராஸ் வீடியோ எடுத்தோம். ஆமா அது தெரியுமா, அதாவது ஆல்ட்ராஸோடைய வாக் அரவுண்ட் வீடியோ. ஆமா அது அங்க அன்வீலே ஆகல, அதுக்குள்ள போய் நாங்க வீடியோ எடுத்தோம். அதாவது சான்ஸ் கிடைச்சா முன்னாடி எல்லாம் வெக்கத்தோட ஒரு கூட்டத்துல பேசவே வராது. இப்ப எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா வேற யார் எங்க நிக்காங்கன்னு உள்ளது நம்ம மேட்டர் கிடையாது. நமக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சா ஆன்சன் டேனி ஃப்ரெண்ட் நமக்கா இடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற வழி இல்லை, நம்ம டைம் மேட்டர்ஸ். அதனால வந்து நம்ம வன்மத்தில் எதுவும் பேசலை. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பேசுனதுனால இருக்கானவங்க இல்லை உங்களுக்கு அது வந்து அநாயகமாக இருக்குது, எங்கள் மேலே கோபம் இருக்குதுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து நாங்கள் எப்போவுமே சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்களும் காமனான ஹியூமன் பீயிங்ஸ் தான். நீங்க போய் ஓட்டி பாருங்க. இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் ஒரே ஷோரூம்ல 2 காரும் கிடைக்கும், ஹேரியர் ஐஸும் கிடைக்கும், ஈவிங் கிடைக்கும், ரெண்டே பேக் டு பேக் ஓட்டி பார்க்க. அது இல்லையா, பேக் டு பேக் ஓட்டி பார்க்க சிம்பிள். அப்புறம் ஹேண்ட்லிங்கை வந்து நாங்கள் ரொம்ப ஹைப்டாக பேசுகிறோன்னு நினைக்கிறீங்கன்னா, கார்ஸை என்ஜாய் பண்ணுறவங்க கார்ஸை வந்து ஒரு மெஷினாக இல்லாமல் இல்லையா, அது சொல்லும் போதே என்ன தெரியாமல் எனக்கு ஒரு சிரி வருது, அந்த ஒரு ஃபீலாக ஓட்டணும்னா ஹேண்ட்லிங் இல்லாத கார்ஸ் வந்து அந்த கனெக்ட்லேயே வராது. ஏன்னா ஹேண்ட்லிங் இல்லைன்னா அது ஒரு ஃபீல் இல்லை. அதுக்காக ஹேண்ட்லிங் தான் எல்லாமே இல்லை, எல்லாமே இருக்கணும். நிறைய பேர் இதை பேசலை. லக்லி வந்து நான் அதை யாருன்னு சொல்ல விரும்பலை.
மீடியா டிரைவுக்கு இன்டர்மீடியட்டில் நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டோம். அன்னைக்கு அந்த ஈவெண்ட்டில் நின்ன 2 பேர், நீ அவர் எதுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அப்போது அவருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அவரும் இதே மாதிரி பேசியிருந்திருக்கார் போல். அப்போ எனக்கும் டைம் கேட்கும்போது நான் சொன்னேன், ஆப்வியஸ்லி நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். இனி வேற என்ன சொல்ல முடியும்? மீடியா டிரைவில் வந்து நின்று நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? உண்மையை தானே சொல்லுவோம், நல்லதுன்னு சொல்லுவோம். இதை மிஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். இல்லை, யூஸ்வலாக நம்ம மீடியா டிரைவில் போய் பாசிட்டிவ் சொல்லணும்னாக்க எல்லாரும் கமெண்ட் பண்ணோம். மீடியா டிரைவ்னால நீங்க இப்படி பேசிட்டு மீடியா டிரைவ்ல போய் நெகட்டிவ் சொன்னா அதுவும் பிரச்சனை. அப்ப அதான் எனக்கு புரிய மாட்டேங்க, இவங்க நம்மகிட்ட என்ன ஸ்டாண்ட் எதிர்பார்க்காங்கன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் இல்ல, கொஞ்சம் பேர் இல்ல. நம்ம லாஜிக்கலா இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா டாடா மீடியா டிரைவுக்கு கூப்பிடுறது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப டாடா கூப்பிடும்போது நம்ம லாஜிக்கலி நல்லதானே சொல்லணும். ஆமா, இல்ல அது கரெக்ட் தானே. திருப்பியும் கூப்பிடணும்னா நம்ம வந்து மோசத்தை இனி இதை பார்த்துட்டு கூப்பிடாவளா மாட்டாவளா நமக்கு தெரியாது. எனக்கு லாஜிக்கலி ஒரு டவுட் உண்டு, இனிமே கூப்பிடுவாங்களான்னு தெரியல. கூப்பிடாட்டி கூட அது ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ அது நம்ம சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. எப்படின்னா அது ஒரு மேட்ரே கிடையாது. என்ன நமக்கு ப்ராம்ப்டா வீடியோ போட முடியாது, கொஞ்சம் லேட்டா போடும். அதான் நான் கோடியாக்கோட ஸ்டோரியை முதல்ல சொன்னேன். நம்ம கோடியாக்கு வந்து லேட்டா போட்டோம்னு சொல்லி கண்டென்ட் ஏதாவது மிஸ் ஆச்சா? இல்ல, ஆனா நம்ம லேட்டா போட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு மேலேயும் வந்து நாங்கள் இதை கன்வே பண்ண முடியாது. ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பாட்காஸ்ட்டில் பேசினோன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கேம் இஸ் அப். இப்போது பிராண்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாருதி மாதிரி ஒரு பிராண்ட் வந்து அந்த ப்ராடக்டோடைய ஒரு ஆக்சலோடைய பட்ஜெட்டிங்காக டிலே பண்ணி, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. எக்ஸ்போல எல்லாரும் வாக்கறோன்னு போட்டு எல்லா ஷோரூம்ஸுக்கும் இந்த வண்டி வந்து ட்ரக்ல டிராவல் பண்ணி பீப்புள் ஹேண்ட்ஸ் ஆன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இனி பணம் கட்டி வாங்கணும். அதுக்கே வந்து டிலே பண்ணதுக்கு காரணமே காம்படிஷன் அப்படி இருக்கு மார்க்கெட். மாருதி மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து, அதாவது ஐஸ் விற்கிறதுனால ஈவி விற்காது. அதுக்கு ரீசன் கரெக்டா, எக்ஸாம்பிள் கரெக்டா, ரீசன் இல்லை, எக்ஸாம்பிள். அப்போ அந்த கேம் இஸ் அப். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து கன்சல்டிங் நிறைய இடத்துல கன்சல்டிங் கால் நான் 1-to-1 பேசுகிறதுனால தெரியும், பையரோடைய இன்டென்ஷன், பையருடைய தெளிவு, பையருக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கே கிடையாது நிறைய இடங்கள்ல. அக்ரியபிளா? ஒரு பையர் வந்து எல்லா காம்படிஷனையும் ரிசர்ச் பண்ணி டீப்பா அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தது மட்டும் இல்லை, அவங்க செல்ஃப் டிரைவ் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் டிரைவ் பண்ணி, மல்டிபிள் பேராமீட்டர்ஸை செக் பண்ணி அவங்களுடைய ஒரு டெசிஷனை க்ளோஸ் பண்ணுற நேரம் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்க தான் நம்மகிட்ட வருவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கிற மார்க்கெட்டில் இனி வந்து இந்த பிஆர் ஆக்டிவிட்டி வேணும், அதை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அதை பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி விற்க வைக்கணும்னா உள்ள வந்து ஸ்டஃப் இருக்கணும். அதான் மேட்டர். இந்த சென்னை பாஷையில் சொல்லுவாங்களே, சரக்கு இருக்கணும், ஸ்டஃப் இருக்கணும். அந்த ஒரு கதை வந்து மிஸ் ஆகுது. அதான் ஆன் த ஹோல் அவங்க அதுக்கு கேரக்டரிஸ்டிக்காக இருந்த ஒரு மெயின் டிஎன்ஏ மிஸ் பண்ணாங்க. அதாவது ஹேரியருடைய ஐஸ் வந்து என்ன பண்ணும் பேசுன இன்னொரு விஷயம் உண்டு, இதை விட கர்வம் நல்லா இருந்து. உண்மை, அது உண்மை கேட்டா. அதுக்கு தான் டேனி என்ட இதை விடக்கு இன்னொரு கார் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லி நக்கலை சர்க்காஸ்டிக்கா சொன்னேன். என்னடான்னு கேட்டா கார், நான் ஒரு 10 செகண்ட் சைலண்ட். ஆமா உண்மை, அதை விட கர்வ் நல்லா தான் ஹேண்டில் பண்ணுச்சு. கர்வ்ல நமக்கு பிரச்சனை ஸ்பேசிங் இதெல்லாம் தான். ஆமா, சஸ்பென்ஷன் நம்ம ஒரு தடவை நம்ம அதை குறை சொல்லல. ஈவன் ஸ்டியரிங் நல்லா இருந்தது, கர்வ் நல்லா இருந்தது. ஆனா அது ஸ்பேசிங்ல மிஸ் ஆச்சு. ஓகே, ஒரே விஷயம் என்ன, நான் திருப்பி சொல்றேன், என்ஜினியரிங்னு சொல்லக்கூடியதை என்ஜினியரிங் எண்டே கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அவசரப்பட்ட ஒரு ப்ராடக்டை வந்து இனிமே எல்லாம் இந்தியாவில் லான்ச் பண்ணி சக்ஸஸ் ரேட்டை எடுக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. இப்போ இந்த ப்ராடக்ட் விற்குமான்னு கேட்டால் விற்கும். அதெல்லாம் இங்கே நம்ம இப்போ இதெல்லாம் இனிஷியலி விற்கும். இப்போ இந்த 10,000 புக்கிங் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நாங்கள் அதோட புக்கிங்கை ஸ்டாப் பண்ணவோ அதோடைய சேலை வந்து டவுன் பண்ணணும்னு நம்ம பேசலாம். ஆனால் எண்ட் யூசருடைய ரிக்வயர்மெண்ட்டை அதை மீட் பண்ணிச்சான்னு கேட்டால் அந்த எண்ட் டு எண்டில் அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வரல. அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் கூட மெனக்கட்டுறேன். ஓகே ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் நம்ம யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிரியர், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.